ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம மூச்சு பேச்சு இல்லாமல் டக்குன்னு மாரடைப்பு வந்து கீழே விழுந்தவங்கள எப்படி நம்ம சிபிஆர் கொடுத்து காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். சிபிஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டியாக் பல்மனரி ரீசசிகேஷன் அப்படின்னு சொல்லி அதுதான் ஷார்ட்டாக சிபிஆர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ ஒரு ஒரு நோயாளி வந்து அவங்க மாரடைப்பு வந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மாரடைப்பில் தான் அவங்க கீழே விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க வந்து சமமான தரையில் படுக்க வைக்கணும். சமமான தரையில் படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய ஷோல்டர் அப்படி தட்டி ஆர் யூ ஓகே, ஆர் யூ ஓகே, ஹலோ, ஆர் யூ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேகமாக சத்தமாக அவங்கக்கிட்ட வந்து கேட்கணும். அப்போ எந்தவித ஃபீலிங்கே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா பல்ஸ் பார்க்கணும். அதாவது இந்த பல்ஸ் வந்து கரோட்டின் பல்ஸ். கரெக்டாக பாருங்கள் இந்த இடத்துல கரோட்டின் பல்ஸு. இப்போ இந்த ரேடியல் பல்ஸை விட இந்த கரோட்டின் பல்ஸ் வந்து நல்லா ஃபீல் ஆகும். அவங்களுக்கு கரோட்டின் பல்ஸு எதுவுமே ஃபீல் ஆகலை அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க மூக்கில், அதாவது அவங்க சுவாசிக்கிற சவுண்டு வருதா அப்படின்னு சொல்லி கேட்கணும். அந்த சவுண்டுமே வரல அப்படின்னு அதுக்கப்புறமா அவங்களோட மூச்சு விடுற இந்த ஏற்ற இறக்கம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெஞ்சுக்குழியில் பார்க்கணும். அவங்க மூச்சு விடும்போது ஏற்ற இறக்கம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 செகண்ட், அதாவது 10 செகண்டுக்குள்ளேயே முடிச்சிடணும். பக்கத்தில் டக்குன்னு இருக்கிறவங்களை கூப்பிட்டு ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அலர்ட் ஆகிக்கணும். உடனே அவங்க இல்லை சிபிஆர் வந்திருக்கவங்களுக்கு அவங்க மாரடைப்பில் தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ண உடனே அந்த பேஷண்ட்டை சமமான தரையில் படுக்க வச்சு அவங்களுக்கு நம்ம சிபிஆர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். சமமான தரையில் படுக்க வச்சதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா நோயாளி வந்து நம்ம சமமான தரையில் படுக்க வச்சிட்டோம். நீங்கள் நோயாளி இல்லை இருக்கிற மாதிரி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நோயாளி வந்து சமமான தரையில் நம்ம படுக்க வச்சிட்டோம். படுக்க வச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு சிபிஆர் கொடுக்கறதுக்கு நம்ம நல்லா அப்படியே கம்ஃபர்டபுளாக நம்ம இப்படி உட்காந்துக்கணும். இப்படி உட்காந்துக்கிட்டே கையை பாருங்கள் இப்படி வச்சுக்கணும். இது சாதாரண பேசிக் லைஃப் சப்போர்ட் தான். இது வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் தெரிஞ்சுக்கக்கூடியது தான். இப்படி கையை வச்சுக்கிட்டு அந்த பேஷண்ட்டோட நெஞ்சு குழி, அதாவது அந்த 2 நிப்பிள் இருக்குல்ல, அந்த 2 நிப்பிளுக்கும் நடுவில் பேஷண்ட்டோட நெஞ்சு குழியில் வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 கம்ப்ரெஷன் கொடுக்கணும். 30 கம்ப்ரெஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய இந்த தாடை பகுதி இருக்குல்ல, இந்த தாடை பகுதி இந்த நெத்தி பகுதியை இப்படி தூக்கிக்கணும். பேஷண்ட்டு சமமான தரையில் படுத்துருக்க பேஷண்ட்டு தாடை பகுதி நெத்தி பகுதி இப்படி தூக்கிக்கிட்டு அவங்களுக்கு வந்து ப்ரீத் கொடுக்கணும். இப்போ ஏன் இப்போ நம்ம இப்படி தூக்குறோம்னா இந்த பேஷண்ட்டு படுத்திருக்கும் போது இப்படி இருக்கும். இப்போ சுவாச பாதை வந்து கொஞ்சம் மடங்கி இருக்கும். ஃப்ளோ வந்து சரியாக ஆகாது அவங்களுக்கு. அதனால் இப்படி தூக்கிக்கிட்டு அவங்களுக்கு ப்ரீத்திங் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கொடுக்குறோம் அவங்களுக்கு. இப்போ உங்களுக்கு தெரியாத பேஷண்ட்டு அப்படி யாராவது இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு காட்டன் கிளாத் வச்சுக்கோங்க. அவங்க மவுத்தில் வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சுக்கிட்டு நீங்கள் 2 ப்ரீத்திங் கொடுக்கணும். பேஷண்ட் இப்படி தூக்கிக்கிட்டு இப்படி வச்சு அவங்க வாயோட வாங்கி 2 ப்ரீத்திங் கொடுக்கணும். திரும்ப மறுபடியும் கம்ப்ரெஷன் 30 கம்ப்ரெஷன் கொடுக்கணும், 2 ப்ரீத்திங் கொடுக்கணும். இதை 5 டைம்ஸ் செய்யணும். இது வந்து ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 5 டைம்ஸ் செஞ்சதுக்கப்புறமா அந்த பேஷண்ட் வந்து கையோ காலோ இதை அசைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அசைக்க ஆரம்பித்த உடனே அவங்க என்ன பண்ணோன்னா அவங்களோட ஹார்ட் இருக்கிற பக்கம் லெஃப்ட் சைடு அவங்கள வந்து ஹார்ட் எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் நம்ம வந்து ரெக்கவரி பொசிஷனில் அந்த பேஷண்ட்டை வந்து படுக்க வைக்கணும். இது பேசிக் லைஃப் சப்போர்ட் தான். இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ இது வந்து ஒரு ஸ்டாஃபு இல்லை ஒரு டாக்டரு இவங்க மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க திடீர்னு அவங்களுக்கு மாரடைப்பு வந்துடுது. அவங்க மாரடைப்பில் தான் இருக்காங்களா என்னன்னு தெரியாமல் நீங்கள் டக்குன்னு எவ்வளோ தான் விரைந்து செயல்பட்டு அவங்கள நீங்கள் மருத்துவமனைக்கு கொண்டு போனாலும் அவங்க உயிரை காப்பாற்ற முடியாது. அந்த நோயாளி மாரடைப்பு வந்து படுத்திருக்கவங்க ஷோல்டர் தட்டி பார்த்தா எந்த ரியாக்ஷனும் இல்லை, பல்ஸு இல்லை, மூச்சு வரலை, ஏற்ற இறக்கம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே எவ்வளோ சீக்கிரம் நம்ம கண்டுபிடிச்சி நம்ம வந்து இது பண்ணோம் சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணோன்னா இது எல்லாத்தையுமே நம்ம 5 to 10 செகண்டுக்குள்ளே கண்டுபிடிக்கணும். அவங்க சிபிஆர் அரெஸ்ட்டு தான் ஆயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி விரைந்து செயல்பட்டு நம்ம சிபிஆர் கொடுக்க ஆரம்பிக்கணும். சரிங்களா?